ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம துபாயில் டெசர்ட் சஃபாரி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் தங்கியிருந்த கூட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் இந்த ரோட்டில். அங்கே போனோன்னா வழியில் ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்மளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. இதான் அந்த ரெஸ்டாரண்ட். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே டெசர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து பக்கத்துலேயே டெசர்ட்டு, ரோட்லேருந்து அப்படியே அது பாருங்கள், ரோட்லேருந்து அப்படியே டெசர்ட்டுக்கு போயிடுது. இந்த வண்டிங்க எல்லாமே லேண்ட் க்ரூசர், எல்லா வண்டியும் லேண்ட் க்ரூசர். ஒரு சமயம் அந்த இதில் போகிறதுக்கு, டெசர்ட்டில் போகிறதுக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு எடுத்துக்கிறாங்களே என்னமோ. மோஸ்ட் ஆஃப் த டிரைவர்ஸ் பாகிஸ்தானிஸ். அங்கே பாருங்கள், அதோ பாருங்கள், ஒரு சின்ன வில்லேஜ், அங்கங்கே சின்ன சின்ன வில்லேஜ் இருக்கு. அவங்க எப்படி தண்ணிலாம் லாரியில் எடுத்துப்பாங்க போல இருக்கு. கரண்ட்டு அவங்க எல்லாமே சோலார் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சஃபாரி என்ஜாயபிள் சஃபாரி. இது தயவுசெய்து துபாய் போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சிலர் பயமுத்துவாங்க, பயமாக இருக்கும், அப்படி இப்படி ஒன்றுமே கிடையாது. வி ஆர் வெரி சேஃபு. உள்ள கார் உள்ள உட்காந்துட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். எங்களுக்கு முன்னால் ஒரு 4-5 கார் போது பாருங்கள். நாங்கள் மொத்தம் 40 பேர் துபாய் பேக்கேஜில் தான் போயிருந்தோம். ஸோ எல்லோரும் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு லேண்ட் க்ரூசரில் எங்களை கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாயபிள், த்ரில்லிங் ட்ராவலிங் இது. அதில் இப்போ போகும்போது பாருங்கள், ஃபுல்லாக டெசர்ட், ஃபுல்லாக ரெட் சாண்டு. அந்த ஒரு பியூட்டிஃபுல் ரெட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. அது பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள், மண்ணை அள்ளி கொட்டிட்டு. அது மாதிரி நம்ம தண்ணியிலலாம் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த மாதிரி டெசர்ட்டில் ட்ராவல் பண்ணுறது இட் இஸ் ஒரு புதுமையான, ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அப்படியே ரோடெலாம் கிடையாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அப்படியே ஏறி இறங்கி போகுது. அதில் அந்த மண்ணை அந்த டியூன் பேஷிங் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மண்ணை அப்படி வாரி அரைச்சிட்டு போகிறது தான் நமக்கு ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டு. ஸோ உள்ளுக்குள்ளே நாங்கள் அப்படி கத்தி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதில் தயவுசெய்து திரும்பி சொல்கிறோம், துபாய் போனால் இந்த சஃபாரியை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நாங்கள் ஒரு கார்லேருந்து இதை எடுத்துக்கிட்டே போகிறோம். எங்கள் முன்னால் இருக்க காரெல்லாம் போயிட்டே இருக்குது. இங்கே அங்கங்கே ஒரு ட்ரீ தான் இருக்குது பாருங்கள். அந்த ட்ரீயை பற்றி நான் சொல்கிறேன். வேறு எதுவுமே அங்கே செடிங்க எல்லாம் கிடையாது. ஒன்லி ட்ரீ, அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீ தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எப்படி போகுது பாருங்கள். அருமையான ட்ராவல் இது. நம்ம ராஜஸ்தான்லேயும் போயிருக்கோம், நாங்கள் கேமனில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு. காரில் டெசர்ட்டில் ரோடு இல்லாமல் நம்மளை அந்த டியூன் பேஷிங், அந்த காரை திருப்பி எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள், அந்த மண் வாரி அரைச்சிட்டு. அது என்ஜாயபிளாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே. இப்போ அந்த ட்ரீயை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு ட்ரீ நான் காட்டுறேன். அந்த ட்ரீக்கு பேர் காஃப் ட்ரீ, KHAFன்னு சொல்கிறாங்க, காஃப் ட்ரீ. இது பாருங்கள், ஃபுல்லாக வெறும் மண்ணு தான். அதோ ஒரு வில்லேஜ் இருக்குது பாருங்கள், அதோ ஒரு குட்டியாக ஒரு வில்லேஜ் இருக்குது பாருங்கள். வில்லேஜ் அது இல்லை, காருங்க அங்கங்கே நின்று அவங்கவுங்க அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. ஆனால் அங்கங்கே ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. சரிங்களா? இப்போது அந்த ட்ரீயை பற்றி சொல்கிறேன். அந்த ட்ரீ UAEயோட நேஷ்னல் ட்ரீயாக ஃப்ரம் 2008லேருந்து. ஏன்னா அது நல்ல அந்த ஹீட்டு, ட்ராட் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறதுனால அதை அதோட ஸ்டெபிலிட்டிக்காக, பீஸுக்காக அதை பாருங்கள், கொஞ்சம் ஒரு குரூப் அங்கே நின்று என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஒரு 10-12 கிலோமீட்டர் உள்ளே போனாங்க, எங்களை கூப்பிட்டு போனவர். அவங்கவுங்க அங்கங்கே எங்கெங்கே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரீ 120 வருஷம் உயிர் வாழுமா. அதுக்கு தண்ணி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த ஹீட்டையும் இந்த ட்ராட்டையும் அது நல்லா தாங்கி நிற்கிறக்கூடிய ஒரு ட்ரீ. அதனால் அதில் அதை நேஷ்னல் ட்ரீ ஆஃப் UAE அப்படின்னு வச்சுருக்காங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸுங்கிறது 7 ஸ்டேட்ஸ் சேர்ந்தது. அதில் ஒன்று தான் துபாய். அபுதாபி தான் அதுக்கு கேபிட்டல். அங்கே பாருங்கள், மண் எப்படி வாரி அரைச்சிட்டு போகுது பாருங்கள். சமத்தையாக இருக்கும் அந்த ட்ராவல். அது உள்ளே உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ணும்போது தான் அதோட என்ஜாய்மெண்ட் தெரியும். ஸோ நீங்களும் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கணுன்னு தான் அந்த ட்ராவல். அது பாருங்கள் எப்படி, இதே மாதிரி தான் ஒரு காரும் அந்த மாதிரி மண்ணை வாரி அடித்து அதுக்கு பேர் டியூன் பேஷிங் அப்படி சொல்கிறாங்க. அதில் போகுது. அந்த ட்ரீயை நான் காட்டுறேன் உங்களுக்கு. 120 வருஷம் அது உயிர் வாழுமா. அதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை, நல்லா உயிர் வாழுது. அது எதுக்காக இந்த பாலைவனத்தில் அது வளருதுன்னா, அது ஒரு அங்கே இருக்கிற லிவிங் பீயிங்ஸுக்கெல்லாம் அது ஒரு நிழல் ஷேட் மாதிரி. அங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள், வளைஞ்சி.
அதனால் அது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட நேஷ்னல் ட்ரீ. அதோட அதை எதை சிம்பாலைஸ் பண்ணுதுன்னா பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. அதுக்காக அதை வச்சுருக்காங்க அந்த ட்ரீயை. அது 120 வருஷம் வாழும். இந்த பாலைவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெசர்ட் வந்து 220 ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணுதான். பெரிய பாலைவனம், பிக்கஸ்ட் பாலைவனம். ஸோ இது வந்து அதோ அந்த ட்ரீ தான், அந்த ஒரு ட்ரீ தான் இந்த பாலைவனம். இந்த ட்ரீ, இந்த ஒரு ட்ரீ தான் நம்ம பாலைவனத்திலேயே அந்த டெசர்ட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு ட்ரீ. அபுதாபியில் இதை நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. ரோடில் எல்லாம் இருக்குது. நான் அந்த அபுதாபியில் ரோட் ட்ராவலும் ஒன்று நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படி போகுது பாருங்கள். ஆஹா, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது காருக்குள்ளே உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது கார் இப்படி வளைஞ்சி குலுங்கி போகும். ரொம்ப நல்லாயிருக்கும். டிரைவர்ஸ் எல்லாம் நல்லா ட்ரைவ் பண்ணுறாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸ் எல்லாமே. ஸோ இதை எங்களை கொண்டு போய் யூஸ்வலாக இது ஈவினிங்கில் தான் கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு சன்செட்டை பார்க்கலான்னு. நம்மலாம் வந்து பீச்சில் சன்செட் பார்த்துருக்கோம். அங்கே பாருங்கள் எப்படி போகுது கார். இது வந்து டெசர்ட்டில் சன்செட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சன்செட்டு. நாங்கள் அங்கே தான் போய் அந்த சன்செட் தெரிகிற இடமா பார்த்து எங்களை கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நிற்க வச்சாங்க. அங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி டேர்ன் ஆகி போகுது பாருங்க. அவங்க ஏதோ ஒரு ரூட் வச்சுருக்காங்க, நாங்கள் ரோடெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த ஓட்டுறாங்க. நம்மளாலாம் அந்த கார் ஓட்டவே முடியாது போல இருக்குது, அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போகிறாங்க அந்த டெசர்ட்டில். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்களை வந்து ஒரு சின்ன வில்லேஜ் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே தாந்துரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் போடுறாங்க. அது என்ன டான்ஸுனால், உடலில் ஃபுல்லாக மல்டி லேயர்டு ஸ்கர்ட்டு மாதிரி போட்டுட்டு அதில் வந்து எல்இடி லைட்ஸ் வச்சுட்டு அப்படி சுற்றி ஆடுறாங்க. அது வந்து ஈஜிப்ட்லேருந்து வந்த டான்ஸ் தான். அதில் பண்ணிட்டு ஈவினிங்கில் ஒரு நைட்டு மாறுற சமயத்தில் அங்கே கொண்டு போய் நம்மளை அந்த வில்லேஜில் உட்கார வச்சுட்டு இந்த என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய டான்ஸு, சம் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது முடிஞ்ச பிறகு அங்கேயே பஃபே டின்னர் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல என்ஜாயபிள். அதனால் நீங்களும் இந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் பாருங்கள். டியூன் பேஷிங் சூப்பர், எப்படி பாருங்கள் மண்ணை அடிச்சிச்சு. அந்த மாதிரி நீங்களும் போய் என்ஜாய் பண்ணணும். இதில் நீங்கள் போகும்போதே உங்களுக்கு வந்து இப்போ இதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நாங்கள் அப்படி தான் வீடியோ எடுத்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தோம். நம்ம இப்போ போய் அந்த சன்செட்டை தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இதுதான் நாங்கள் வந்த காரு, லேண்ட் க்ரூசரு. ஒரு 7-8 கார் எங்களுக்கு. இதான் சன்செட்டு பாருங்கள், எவ்வளோ அருமையான சன்செட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் வந்த குரூப்பு. எல்லோரும் 4 பேர் 5 பேர் ஒரு காரில் வந்தது. எங்கள் குரூப் இது அப்படியே 40 பேர் சேர்ந்து வந்தது. நல்ல என்ஜாய்மெண்ட்டு. ஸோ துபாய் போனதிலே எனக்கு ரொம்ப என்ஜாயபிள், த்ரில்லிங்காக இருந்தது இந்த டெசர்ட் சஃபாரி. டோன்ட் மிஸ் இட். யாராவது போனீங்க துபாய்க்கு அப்படின்னு சொன்னால் இதை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. என்ஜாயபிள், த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் இதில். அதில் அங்கங்கே ஒட்டகமும் இருக்குது. அந்த வில்லேஜ் போனோன்னு சொன்னால அங்கே ஒட்டகம் இருக்குது, அதில் நம்ம இது பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.